வணக்கம். இன்றைக்கி வேர்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கக்கூடிய பிக்சரை வந்து நான் என்ன பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த பிக்சர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஈக்குவல் ரேண்டன் கொடுத்துட்டு ஒரு 5 பேராஸ் வர மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு இடையில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எங்கே பிக்சர் தேவையோ அந்த இடத்துல கர்சரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் பிக்சர்னு கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் ஏற்கனவே ட்ரா பண்ணி உள்ளே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் உள்ளே இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் அந்த கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடுது, நான் செலக்ட் பண்ண அந்த இமேஜ் நான் கர்சர் எங்கே வச்சுருந்தாலும் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிக்சர் செலக்ட் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை என்னென்னலாம் பண்ணலாமோ அதுக்கு தகுந்த ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகிருக்கு. என்னென்ன டூல்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே. இப்போ இந்த பிக்சரை நான் என்ன பண்ணணும், கண்டென்ட்டுக்கு நடுவில் கொண்டு வரணும், கண்டென்ட்டோடைய லெஃப்ட்டில் கொண்டு வரணும், ரைட்டில் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பொசிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணால் என்னவா மாறும் அப்படின்றதுக்கு அங்கே ஒரு ப்ரிவ்யூ இருக்கும். அந்த ப்ரிவ்யூவை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பிக்சருடைய ஷேப் எப்படி இருக்கணும், அவுட்லைனில் ஒரு ஷேப் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்டர் லைன் இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் பார்டர் கலர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி எஃபெக்ட் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஷேடோ கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஃபால்ட்டாக சில கலர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஷேடோஸ்லாம் இருக்குது, சில ஸ்டைல்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிஷ்னலாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத அங்கே ஷோ பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஸ்டைல்ஸில் டிஃபால்ட்டாக அங்கே என்ன வச்சுருக்காங்களோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பொசிஷனில் போயிட்டிங்கன்னா என்னென்னலாம் இந்த இமேஜ் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே எங்கே பேஸ்ட் ஆகிருக்கணும், எந்த இடத்துல மூவ் ஆகிருக்கணும் அப்படின்றத நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை சுற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணால் கிராப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்பேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிராப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய இமேஜில் அடிஷ்னலாக பக்கத்தில் இன்னொரு இமேஜ் இருக்குது, அது தேவை கிடையாது, ஒரு பர்டிகுலர் இமேஜை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த கிராப்ன்ற டூலை யூஸ் பண்ணி உங்களுடைய இமேஜ் பக்கத்தில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லாத ஸ்பேஸ் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம், நான் வேறு இமேஜ்னால் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக கொண்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே ஃபார்மேட்டை வச்சுட்டு சேஞ்ச் பிக்சர்ன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஸ்டைல்ஸ் எதாவது மாற்றணுன்னா எப்போயுமே ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் டிஃபால்ட் லேஅவுட்ஸில் வச்சுருப்பாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் பண்ணுற டாக்குமெண்ட்டுக்கு இதில் இல்லாத மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன பண்ணியிருப்பாங்க, இது போக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பிக்சரை செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பிக்சருக்கான டூல்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும், இல்லைனா டிஸ்பிளே ஆகாது. இதிலே டெக்ஸ்ட் ட்ராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிக்சரை சுற்றி பிக்சருக்கு நடுவில் அந்த எழுத்துக்கள் எப்படி வரணும், அந்த டெக்ஸ்ட்டு பிக்சரை சுற்றி எப்படி இருக்கணும், இல்லை பிக்சர் மேலேயே உங்களுக்கு லெட்டர்ஸ் வரணும், இப்போது இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் தேவையோ நீங்கள் ஒன்றா ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஆப்ஷனும் அதோட ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண அங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எது தேவையோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ட்ராப்பிங் பண்ணிக்கோங்க, பிக்சரோட ஷேப் மாற்றிக்கோங்க, அடிஷ்னலாக தேவையில்லாத ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா க்ராப் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டைல்ஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜை அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே ஒரு இமேஜஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எப்போயுமே ஒரு வேலையை முடித்ததுமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்து வந்து அதே ஒர்க்கில் வந்து நீங்கள் ஏதாவது கண்டினியூ பண்ணணும்னா பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ சேவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேவ் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.